மந்த நிலையின் போது பில்லியன் டாலர்களை சம்பாதிப்பதற்காக வாரன் பஃபட்டின் 5 தந்திரங்கள். நமது வாழ்க்கையில் வரும் நிதி நெருக்கடி நிலையிலும் பில்லியன் டாலர்களை சம்பாதிக்க விருப்பமா? மேதகு வாரன் பஃபட்டின் வெற்றிகரமான 5 குறிப்புகளை தற்போது பார்ப்போம். அதற்கு முன் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் இந்த வீடியோ பற்றிய கமெண்டை பண்ணவும். இப்பொழுது வீடியோவிற்குள் செல்வோம். முதலாவதாக பணப்புழக்கத்தை உருவாக்குங்கள். அதாவது நீங்கள் வேலை இழந்தாலோ அல்லது வருமானம் குறைந்தாலோ பல மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு உங்கள் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணம் கையில் உள்ளது என்பதே பணப்புழக்கமாகும். அதாவது பணம் இருப்பாகும். நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடும்போது அல்லது உங்கள் சொந்த காலில் நிற்கும் வரை இது உங்களுக்கு நிதி பாதுகாப்பை தரும். இரண்டாவது, உங்கள் பணத்தை நிரூபிக்கப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யவும். மந்த நிலையின் போது உங்கள் பணத்தை முதலீடு செய்யும் போது வலுவான நிதி தளம் மற்றும் உறுதியான நிதி நிலைகளை கொண்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்துவது முக்கியம். இந்த நிறுவனங்கள் தான் புயலை எதிர்கொண்டு மறுபுறம் வலுவாக வெளிவர வாய்ப்புள்ளது. உங்கள் நிதியும் பாதுகாப்புடன் வளரும். மூன்றாவதாக, இயல்பான விளையாட்டு திட்டத்துடன் இணைந்திருங்கள். முதலில் மந்தநிலை குறித்து பயப்பட வேண்டாம். மந்தநிலை குறித்த பயம் அவசர முதலீட்டு முடிவுகளை எடுக்க அனுமதிக்கும். ஆகையால் மந்தநிலை குறித்து எப்பொழுதுமே பயப்பட வேண்டாம். உங்களிடம் நீண்டகால முதலீட்டு உத்திகள் இருந்தால் அதனுடன் இணைந்திருங்கள். மந்தநிலைகள் தற்காலிகவை மட்டுமே. பங்கு சந்தை இறுதியில் மீண்டும் வரும். நான்காவது, அனைவருக்கும் முதலீடு. அதாவது அனைவரும் முதலீடு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் வருமானம் அல்லது நிகர மதிப்பை பொருட்படுத்தாமல், அதாவது தங்கள் வருமானம் மிக கொஞ்சம் என்பதை பொருட்படுத்தாமலும் நமது வியாபாரம் சிறியது என்று பொருட்படுத்தாமலும் முதலீடு செய்ய வேண்டும் என்று பஃபட் கூறுகிறார். ஒரு சிறிய முதலீடு கூட காலப்போக்கில் கணிசமான பணமாக வளரும் என்று அவர் கூறுகிறார். ஐந்தாவது, உங்கள் பணத்தை வளர்ச்சி அடையாத சொத்துக்களில் வைப்பதை தவிர்க்கவும். அதாவது தங்கம் மற்றும் பத்திரங்கள் போன்ற சொத்துக்கள் மந்த நிலையின் போது உங்கள் மூலதனத்தை பாதுகாக்க ஒரு சிறந்த வழியாகும். ஆனாலும் அவை அதிக வளர்ச்சியை உருவாக்க வாய்ப்பில்லை. பின்பு அதே மூலதனத்தை கொண்டு காலப்போக்கில் உங்கள் செல்வத்தை வளர்க்க விரும்பும் பங்குகள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற வளரக்கூடிய சொத்துக்களில் முதலீடு செய்து வளர்க்க வேண்டும். வாரன் பஃபட்டின் கூடுதலான ஆலோசனை. மேலே உள்ள 5 விஷயங்களை தவிர மந்த நிலையின் போது தயாரிப்பதற்கும் தங்கள் சேமிப்பை முதலீடு செய்வதற்கும் பஃபட் வேறு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். முதலாவதாக, பீதி அடைய வேண்டாம். மந்தநிலை பொருளாதார சுழற்சியின் ஒரு பகுதியாகும். மந்தநிலை வரும் போகும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் நீண்டகால முதலீட்டு இலக்குகளில் அமைதியாக கவனம் செலுத்தவும். இரண்டாவது, பொறுமையாக இருங்கள். பங்கு சந்தை மந்த நிலையில் இருந்து மீள சிறிது காலம் ஆகலாம். ஆனால் நீங்கள் நல்ல நிறுவனங்களின் மீது முதலீடு செய்து உங்கள் முதலீடுகளை நீண்ட காலத்திற்கு வைத்திருந்தால் நீங்கள் முன்னேற வாய்ப்புள்ளது. நிதி வளர்ச்சியும் அடைய வாய்ப்புள்ளது. மூன்றாவது, உங்கள் வளர்ச்சியின் மீதே முதலீடு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த முதலீடு உங்களின் மேல்தான். இது உங்கள் திறன்களை மேம்படுத்துவதற்கான படிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கும் உங்கள் சொந்த தொழிலை தொடங்குவதற்கு தேவையான அறிவை வளர்ப்பதற்கும் உங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை கவனித்துக் கொள்வதையும் இந்த உங்கள் மீது வளர்ச்சி என்பதை குறிக்கும். வாரன் பஃபட்டின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் மந்த நிலையின் போதும் உங்கள் லாபத்தை குறைக்கவும், வெற்றிகரமான வாய்ப்புகளை அதிகப்படுத்தவும், உங்களுடைய சேமிப்பை அதிகரித்து முதலீடு செய்யவும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள்.